கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார். கர்த்தருடைய கிருபை ஒரு விஷய கூட ஜாயின் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகள் பிரத்யட்சமாய் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சகல தடைகள் உடையட்டும், சகல இருளின் வல்லமைகள் உடையட்டும். தூலே ஷேகா தூராமா ஷடகதலபா எல்லா காப்பியோனின் வல்லமைகள் ரூமா ஷடகதடகதலபா எரிவதாக இயேசுவின் நாமத்தினால. இயேசுவினுடைய கர்த்தருடைய அக்கினி புறப்பட்டு வரட்டும், புறப்பட்டு வரட்டும். தூலி ஷீகாபா தூராமா ஷடகதலபகலபா ஜப அக்கினி இறங்கி வரட்டும், ஜப அக்கினி இறங்கி வரட்டும். யுத்தம் பண்ணுகிற நாள் இது என்று கத்து சொல்லுகிறார். ரீமா ஷடகபலா ஷீகமானா தூராபகதலபா சத்ரு எழும்பாதபடிக்கு அவனை மடங்கடிக்கும்படியாக பராக்கிரமசாலிகள் எழும்பட்டும், யுத்தம் பண்ணுகிறவர்கள் எழும்பட்டும். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க யார் இங்கு நிற்கிறார்? ருமுஷா டபலா ஷேகா டகதலபா ரீமாலா ஷீகமானா தூராமா ஷடகதடகதலபா ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. என்ன வார்த்தை பேச வேண்டும் என்பதை நீர் காண்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சகல தடைகள் உடையட்டும். ரீமி ஷேகே பாலா ரூமா ஷடக பாலா ஷீகமானா தூராமானா கபாலா ஷேகேடே கடகதடகதலபா மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க லேகே ஷேகாதலபா பாரமான எல்லாவற்றையும் தள்ள, இடரல்களின் கற்களை உதைத்து தள்ள. ரே ஷேகா ரமு ஷடகதலபா ரீமானாத்து ஷேகேமாலாதோரவு லீதிரிமானா கதடகதடகதடகதடகதடகதடகதடபா வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிற கிருபைகளுக்காய் நன்றி. ஜெபிக்கிற ஜப அக்கினி இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். இந்த எரிய முச்செடியின் அனுபவங்கள் உண்டாகட்டும், ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டாகட்டும். ஆவியானவர் ஜீவ தண்ணீரை போல ஒவ்வொருவரையும் பற்றி விடுவீராக. ஊற்றுமையா உம்முடைய வல்லமைய ஊற்று. ரிபிகே ஷேகா டகதெலிபி ரிமா ரிமேகா துலமா ஷடகதடகதடகதடபா வானங்கள் திறக்கப்படட்டும், வானங்கள் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய அக்கினி வந்து விழட்டும். ரே பே ஷேகதலபா சூரியனை போல பிரகாசமுடைய முகத்தை உடைய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அவருடைய முகம் இதோ பிரகாசமாய் இருக்கிறது. உடைய முகத்திற்கு மறைவானது ஒன்றுமில்லையே. இதோ நீதிமான் ரே ஷேகலபா பண்ணுகிற ஒவ்வொரு ஊக்கமான ஜபத்திற்கும் கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறவைகளாய் இருக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லுகிற கிருபைகளுக்காய் நன்றி. சகல தவளைகள் எரிவதாக. வாய்கள்ல கர்த்தருடைய அக்கினி வந்து விழுகிறது. அந்நிய பாஷை புறப்பட்டு வரட்டும். பற்பல பாஷையின் வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள் புறப்பட்டு வரட்டும். மீட்டிங்ல யாரும் ரீமா ஷக்கலபா வசனத்தை கேட்க முடியாதபடிக்கு தடை பண்ணக்கூடாது. வசனத்தை புரிய முடியாதபடிக்கு விசுவாசவர்களை தடை பண்ணாதபடிக்கு கர்த்தர் நீர் மனக்கண்களை திறப்பீராக இயேசுவின் நாமத்தினால. சகல தடைகள் உடையட்டும், சகல தடைகள் உடையட்டும். இருளின் கட்டுகள் உடையட்டும். தேவனே நீரே துதி கன மகிமையெல்லாம் எடுத்துக்கொள்ளும். தடைகளையும் உடையட்டும். துதி கன மகிமெல்லாம் தருகிற பிதாவே, ஜீசஸ் நேம் I pray. Praise Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. Thanks for joining. தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை குறித்து பார்க்கலாம். வாசிக்கலாமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறேன். Hebrews chapter 12 verse number 3. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் சொல்லுங்க, பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற இது ரெண்டுத்தையுமே தள்ளணும். அல்லேலூயா. அதுதான் இருக்க வசனம். எப்படி எப்பவும் நம்ம படிக்கும் போது பாரமான யாவற்றையும் அப்படின்னு சொல்லி பாரத்தை விட்டுறக்கூடாது. பாரத்தையும் தள்ளணும், நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? விசுவாசத்தை துவக்குகிறவரும்
முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடலாம். சொல்லலாமே. God is asking us to run a race. Hallelujah. Amen. ஒரு பாதை, ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்திற்குள் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. எப்படி அழைக்கிறார் பாருங்க இந்த வசனத்துல. இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் நான் ஒரு காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பீலையாம குறிச்சு சில காரியங்களை பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க அப்படின்னு சொல்லாமா? ஹல்லேலூயா. ஆமென். இவ்வளவு நாள் மேபி இந்த பீலையாம பாக்குறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நம்ம ஒரு தனிப்பட்ட மனிதன் அவனுடைய ஆவிக்குரிய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும், அவனுக்கு என்னென்ன இடரல்கள் வரும், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இயேசபேலின் காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருந்தோம்ல, அது எலியாவுக்கு விரோதமா எப்படி எழும்பி வந்துச்சோ அதே மாதிரி சபையா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா ஒரு இடரல் வருகிறதை நம்ம பார்த்தோம். அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பீலையாம் என்பவன் ஒரு இடரலை இஸ்ரவேல் தேசத்திற்கு முன்பாக அவன் போடுகிறான். என்ன இடரல்? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? புசிக்க கூடாது. 2வது, வேசித்தனம் பண்ணக்கூடாது. அந்நிய ஜாதி, அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படக்கூடாது. ஜாதினா நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நாட் டாக்கிங் அபவுட் தி caste system that is there in India. I don't support the caste system that is there in India. Even God is not supporting it. Bible is not supporting it. It is against it. Hallelujah. தேவன் எல்லாரையும் அவர் சாயலினால் படைத்தார். அவர் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஹல்லேலூயா சொல்லாமா? யாருமே கீழ் ஜாதி மேல் ஜாதி அந்த ஜாதி இல்லை. ஹல்லேலூயா. பைபிள்ல ஒண்ணுதான், ஒரே டிஃபரன்ஸ் தான். ஒருவன் கிறிஸ்துவின் உடையவன், ஒருவன் இருளின் ராஜ்யத்திற்குரியவன். ஒருவன் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவன், ஒருவன் அந்த ராஜ்யத்திற்கு உட்படாதவன் அல்லது பிசாசின் அதிகாரத்திற்கு உட்பட்டவன். இந்த ரெண்டு கேட்டகரி தான் பைபிள்ல. அல்லேலூயா. அங்க இருக்கிறவர்களையும் இங்க வரும்படிக்கு கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் எல்லாரும் வாங்கன்றார். அல்லேலூயா. He is calling everyone for the eternal life. அவர் வாழ்வு தரும் வார்த்தையை கொண்டு வாழ்க்கைக்காக அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த அழைப்பை நிராகரிக்கிறவர்கள் தான் இட்டர்னல் டார்மெண்ட் குள்ள போறாங்க. அல்லேலூயா சொல்லாமா? நித்திய ஆக்கினைக்குள்ள எவன் போறான்? இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பை நிராகரிக்கிறவன், கர்த்தருடைய அழைப்பை உதாசீனப்படுத்துகிறவன், அசட்டை பண்ணுகிறவன், அதை குறித்து கரிசனை இல்லாதவன் நித்திய ஆக்கினைக்குள் போறான். அல்லேலூயா. இப்போ நம்ம நிறைய நேரத்துல நீ பாவம் செஞ்சா மரணம், கரெக்ட் தான். நீ பாவத்துல இருந்த, உன்னுடைய சங்கதி முழுவதும் பாவத்தில் இருந்தது, நீயும் பாவத்தில் இருந்தா, எல்லோரும் பாவம் செய்து தேக மகிமை அற்றவர்களானோம். அது இல்ல இப்ப பிரச்சனை. அநேக பேருக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பாடுபட்டது நிமித்தம் ஒரு மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணினார். கைகளை உத்தரவு சொல்லாமா? அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது நிமித்தம் நமக்கு ஒரு புதிதான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவர் வெற்றி சிறந்தார். கல்வாரி சிலுவையில் நமக்கு எதிரடையா இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து போட்டார். நமக்கு எதிரியா இருந்த பிசாசின் தலையை நசுக்கி போட்டார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அவ்வளோ காரியத்தை பண்ண கிறிஸ்து என்னையும் பார்த்து, மகனே, என் ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு நீ வருவாயா? அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல இயேசு ஓடின அதே ஓட்டத்துக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. I mean, that is the calling. That is the divine calling. வாசிக்கிறீங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து இல்லையா? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ
அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பார் இருப்பதற்கு முன்குறித்தும் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், சில வேர்ட்ஸ் தப்பா வாசிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்தும் இருக்கிறார். அல்லேலூயா. 2 காரியம் இருக்கு. ஒண்ணு, முன்னறிதல். உங்களை தாயின் கருவில் இருப்பதற்கு முன்னே, அல்லேலூயா, அவர் அறிந்து கொண்டார். சொல்லாமா, தாய் கருவுல நீங்க ஃபார்ம் ஆனோன்னதான் ஒரு கரு ஃபார்ம் ஆயிருக்குன்னு உலகத்துல இருக்க யாரா இருந்தாலும் புரிஞ்சுக்க முடியும். ஆனா நீங்க இந்த உலகத்திற்கு வருகிறதற்கு முன்னமே who are you அதை அறிந்து கொள்ளும். God has an eternal knowledge. Amen. அவருடைய அறிவின் ஆழத்தை நம்மளால சொல்ல முடியாது. உலக தோற்றுறதற்கு முன்னாடி, உலக தோன்றுகிறதற்கு முன்னாடி, அல்லேலூயா, அவர் உங்களை முன்னறிந்தார். இருக்குதா? அல்லேலூயா. He understood you. He knows who you are. அல்லேலூயா. தாயின் கருவில் நீங்க தோன்றுகிறதற்கு முன்னே, யோசிங்க, ஆமென், நீங்க தோன்றுகிறதற்கு முன்னே கர்த்தர் உங்களை அறிந்தார். எதற்காக? உங்களை முன் குறிப்பதற்காக. வாசிங்க தொடர்ந்து. தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக முன் குறித்து இருக்கிறார். கையில தலையில சொல்லாமா, முன் குறித்தார். உங்களை ரவுண்டு போட்டார். அல்லேலூயா. உங்களை செலக்ட் பண்ணிட்டார். அல்லேலூயா. செலக்ஷன் ப்ராசஸ்ல நீங்க செலக்ட். அல்லேலூயா. எதுல? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இந்த பையன் மாறணும், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இந்த மகள் மாறணும்னு தாயின் கருவிற்கு முன்னாடி உங்களை அறிந்தவர் உங்களை முன் குறித்தார். கையில சொல்றாங்க, God has chosen you. God has predestined you. இந்த மகன் இததான் செய்யணும், இந்த மகள் இததான் செய்யணும். அல்லேலூயா, ஆமென். நம்ம சில நேரத்துல கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட காரியத்தை நாம் செய்யாமல் நம்முடைய சுய இச்சையிலும் ஆசையிலும் நாம் ஓடுகிறது நிமித்தம் நாம் இடறி விழுகிறோம். அல்லேலூயா, இடறி விழுகிறோம். ஆமென் சொல்லாம ஒரு வசனம் எனக்கு வாசிக்கணும் போல இருக்கு. வாசிங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம். எரேமியா கர்த்தர் அழைக்கும் போது ஒரு வசனம் சொல்றாரு, என்ன டச் பண்ண ஒரு வர்ஸ். 5வது வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். முன்னறிந்தவர். எது முன்னாடி? தாயின் கரு அது ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்படின்னு சொல்லாமா? யோசிச்சு பாருங்களேன். How God understood you. How did he get that knowledge about you? When did he get that knowledge about you? Before you were even formed. Hallelujah. Hallelujah சொல்லாமா? டைம் வந்துச்சுன்னா சங்கீதம் 139வது சங்கீதம் வாசித்து பாருங்க. ஹல்லேலூயா. கருவை கண்டதே. ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னே பிண்டமாய் இருந்த உன்னை அவருடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் நம்மை எப்பொழுதும் நம்மேல் கண்ணோக்கம் உள்ளவராய் இருக்கிறார். நீதிமானுடைய ஜெபத்திற்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறவைகளாய் இருக்கிறது. ஒரு நாள், திஸ் இஸ் அ பர்சனல் டெஸ்டிமனி. ஒரு நாள் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கேன், கர்த்தர் கூட இருக்கேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு, ஊழியத்துல ஓடிட்டு இருக்கேன். ஒரு ஊழிய ஸ்தலத்துல வியாசர்பாடின்னு நினைக்கிறேன், கரெக்ட், வியாசர்பாடியில ஊழியம் செஞ்சிட்டு இருக்கோம். அப்போ எனக்குள்ள ஒரு தாட், நான் இவ்வளவு ஜெபம் பண்றேனே கர்த்தாவே, இந்த ஜபத்தெல்லாம் நீங்க கேக்குறீங்களா? நீங்க செய்ய தேவையில்ல, அட்லீஸ்ட் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? அப்படி கேட்டேன். அது ஏன் அப்படி கேட்டேன்னு எனக்கு தெரியல. Did you even listen to me, Lord? Did you hear my voice? என்னோட சத்தத்தை நீங்க கேக்குறீங்களாப்பா? அது கேட்டு ஒரு சில செகண்ட்ஸ் தான் ஆகும் பாருங்க.
எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவ்வளவு வைராக்கியம் கொண்டாரு. உடனே அந்த 1 பேதுருவா 2 பேதுரு ஒரு வசனம் இருக்குல்ல, நீதிமான்களுடைய ஜபத்திற்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறவைகளா இருக்கிறது ஒரு வசனம். அந்த வசனத்தை அப்படியே ஆவியானவர் சொல்றாரு என் காதுகள்ல. I felt that. கையில நடுங்க ஆரம்பிச்சிச்சு. I felt that zeal from the Holy Spirit. அவர் தம்முடைய மகளுக்காக எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுறாரு தெரியுமா? தெரியாது. இன்றைக்கு நான் சொல்லுவேன், யோபை குறித்து தப்பாய் சொன்ன சத்ரு அல்லது பிசாசு உங்களையும் என்னையும் குறித்து தினந்தோறும் தேவனுடைய சமூகத்தில் குற்றம் சுமத்துகிறவனா இருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 12 போய் வாசம். பிசாசு ஆகிய வலு சர்ப்பம் எப்பொழுதும் சகோதரர்கள் மேல குற்றம் சுமத்துகிறவனா இருக்கிறான். அவன் குற்றம் சுமத்துவான்ல பிதாவின் சமூகத்துல. அப்போ நமக்காய் பரிந்து பேசுகிறவ அப்படி அவன் பண்ணியிருந்தாலும் அவனை நான் மன்னிக்கிறேன், அவனை கழுவுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவினால் கழுவப்பட்டவர்கள் நீங்களும் நானும். அல்லேலூயா, ஆமென். யோசிச்சு பாருங்க, உங்களை குறிச்சு ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கான். பாத்தீங்களா, இன்னைக்கு ஜூம் மீட்டிங் அவன் டேட்டா ஜாயின் பண்ணான். பாத்தீங்களா, அந்த வசனத்துக்கு அவன் செவி கொடுக்கல, உங்க வார்த்தையை அவன் அசட்டப் பண்றான். பாத்தீங்களா, இவனுக்கு போய் நீங்க நல்லது பண்றீங்களே சொல்லிக்கிட்டே இருப்பானா. இயேசு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, அவனுக்காக நான் மரித்தேன். கைகளை விட்டு அழுதிய சொல்லலாம். அவனுக்காக கல்வாரி சிலுவையில் நான் மரித்தேன். அந்த மகளுக்காக கல்வாரி சிலுவையில் நான் மரித்தேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லலாம். ஈப்ரூஸ்ல எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, இந்த இடத்துல வாசிச்சு பாருங்களேன். 24வது வசனம், 12ஆம் அதிகாரம் 24, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். இது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் நீங்க படிக்கும் போது முதல் வசனம் நீங்க ஓடணும், ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடணும். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எபிரேயர் 11ல நான் எழுதிட்டேன். 12ஆம் அதிகாரத்துல இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு சூழ்ந்து இருந்தாலும், நீங்க விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமாகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடுங்கன்னு சொல்லிட்டு எப்படி ஓடணும்னு சொல்றாரு. புரியுதா? அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு ஹெல்ப்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு சகாயம் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க தப்பான வழியில போனீங்கன்னா உங்களை சிட்சிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அதான் சொல்றாரு 7வது வசனம் பாருங்க. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அல்லேலூயா, ஆமென். நீ பிள்ளைப்பா, உன் தகப்பன் உன்னை சிட்சிப்பாரு. நீ தப்பான வழிக்கு போன உடனே உன்னை புடிச்சு கொஞ்சம் அடிச்சு கொஞ்சம் ரைட் வே. He is not beating you. அவர் உன்னை chastising சொல்லுவாங்கல்ல. God is not chastising you because he hates you. He is chastising you because he is loving you. அல்லேலூயா. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எந்த பிள்ளை தன்னுடைய தகப்பனோ தன்னுடைய தாயோ அடிக்கிற காரியம் அன்பின் நிமித்தம் அடிக்கிறார்கள், அவர்களுக்கு என் மேல பகை இல்ல அப்படின்றத எந்த பிள்ளை அறிந்து கொள்ளுகிறதோ அந்த பிள்ளை தகப்பனுக்கு உகந்தவையா மாறிடும். அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. நீ உன்னுடைய தகப்பனுக்கு, ஆவிக்குரிய தகப்பனுக்கு, ஜோதிகளின் பிதாக்கு உண்மையுள்ளவனா இருக்க வேண்டுமா? சொல்லுவேன். அல்லேலூயா, ஆமென். நான் சொல்லுவேன், நீ அவர் அடிப்பது நல்லது என்று சொல்லு. நீதிமான் பரிசுத்தமான என்னை கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயா இருக்கிறது. அல்லேலூயா. தகப்பன் சிட்சியாத பிள்ளை உண்டோ? உண்மையான நல்ல தகப்பன்னா பிள்ளைய சிட்சிக்கணும். அவன் தான் நல்ல தகப்பன். போடா போய் சினிமா பாருன்னு அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்புற தகப்பனா இருந்தா நல்ல தகப்பன் கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். எந்த சிட்சையும் 11வது வசனம், எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். அவர் பிதாப்பா. சில நேரங்கள்ல அவர் நம்மை சிட்சிக்கும் போது சில நேரத்துல அவருடைய சிட்சையை நான் உணர்ந்திருக்கேன். பேச மாட்டாருங்க. அல்லேலூயா, ஆமென். பேச மாட்டாரு. நான் ஒரு காரியத்தை வாசிக்கிறேன். ஒரு காரியத்தை சொல்லலாம்னு வந்தேன். ஆவியானவரே சிட்சை எப்படி அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறார். யாராவது சிட்சிக்கப்படுகிறீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசுறேன். அல்லேலூயா. ஆதியாகமம் I think it is 16.
சரி, ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். இந்த ஒருவேளை நடக்கலாம் அப்படின்ற ஆட்களை நம்பவே கூடாது. தேவ சித்தத்தை சொல்லி கொடுக்குற ஆட்களை நம்ப. அல்லேலூயா. ஒரு வேலை இப்படி நடக்கலாம், பண்ணி பார்ப்போம். நோ கெஸ்ஸிங் ஒர்க் in the life that you are living. அல்லேலூயா. in the run that you are taking. no guessing. சரி, ஓடிதான் பார்ப்போமே, பண்ணக்கூடாது. அல்லேலூயா. மாட்டிப்பீங்க. ஆபிரகாம் மாட்டினார் பாருங்க. அல்லேலூயா. சாராய் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தானா? சாராய் வார்த்தைக்கு, அதாவது தப்பான தேவ சித்தம் இல்லாத வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தது நிமித்தம் 16வது வசனம், ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிரகாம் 86 வயதாய் இருந்தான். 86 years. கரெக்டா? இவனுக்கு வாக்குத்தத்தம் வந்தது 75 years. இப்ப இவன் இஸ்மவேலை ஆகார் மூலமா பெற்றது எத்தனாவது இயர்? 86th year. அவனுடைய 86வது வருஷம். அதுக்கப்புறம் பாருங்க, ஆபிரகாம் 99 வயதான போது, அது வரைக்கும் என்னப்பா அதிகாரம் காணும், வசனம் காணும். 13 வருஷம் ஆபிரகாம் இஸ்மவேலை பெற்றெடுத்த உடனே கர்த்தர் மௌனமானார். புரியுதா? போட்டிருப்பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு 13 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் எல்லாம் சொல்லுங்க. He is the Almighty God. Amen. Hallelujah. ஆபிரகாமுக்கு பயங்கரமான சிக்ஷை. என்ன தண்டனை தெரியுமா? பேச மாட்டார். He didn't speak for 13 years. நண்பன் என்று சொன்னார் சோதோம் குமாரா. அப்போ ஆபிரகாம் நண்பன் சொன்னார் கர்த்தர். நண்பன் கிட்ட 13 வருஷம் பேசல. ஏன்? தலைவர் ரூட் மாத்திட்டாரு. அல்லேலூயா. உங்க ரூட் எப்பெல்லாம் மாறுதோ சில நேரங்களை கர்த்தர் பேசுகிறத நிறுத்திடுவார். ஆமென் சொல்லாமா? நீங்க எப்ப பாவத்துக்குள்ள போறீங்களோ அப்போ கர்த்தர் பேசுகிறதை நிறுத்தி விடுவார். அதுவே சிக்ஷையாயிடும் தெரியுமா? கர்த்தர் பேசலன்னா நிஜமா சொல்றேன், நான் செத்துருவேன். கர்த்தர் பேசல, அவருடைய வார்த்தை எனக்கு கிடைக்கல, இன்னைக்கு எனக்கு அவருடைய வார்த்தை கிடைக்கல அப்படின்னா எனக்குள்ள சரியான தூக்கம் இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. நான் எனக்கு நானே ஒரு மாதிரி ஆயிடுவேன். அந்த வார்த்தை தாங்க கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? கர்த்தருடைய வார்த்தை இல்லாத ஒரு வாழ்க்கை, அவருடைய சமூகம் இல்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. அவர் உங்களிடத்துல பேசுகிறத நிறுத்திடுவார். அவருடைய பிரசனத்தை உங்களால நீங்க அந்நிய பாஷையில கூட ஜெபம் பண்ணலாம், தீர்க்க தரிசனம் கூட உடைக்கலாம், ஆனா அவருடைய சமூகத்தை கர்த்தர் உங்களை விட்டு எடுத்துருவார். அல்லேலூயா. ஆமென். எபிரேயர் 12 அப்படியே கையில வச்சிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 51. சங்கீதம் 51. தாவீது அதே மாதிரி ட்ராக் மாறுறாரு. அவருக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல அவர் ஓடல இல்லையா? அவர் பெத்ஷிபாவோடு தவறான ஒரு காரியத்தை செய்கிறார். உரியாவை போய் கொல்லுகிறார். அவரே கொல்லல, பிளான் பண்ணி கொள்றாங்க. மர்டர், அடல்ட்ரி, 2 பாவம், சாவுக்கு ஏதுவான பாவம் பண்ணிட்டார். நாத்தான் வந்து அவருக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவனை எச்சரித்து சிக்ஷிக்கிறார். தேவன் சிக்ஷிக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை எப்படி சிக்ஷிக்கிறாரோ அதே மாதிரி சிக்ஷிப்பார். அல்லேலூயா. தம்பி, அதுல இருந்து வெளியே வந்துரு. ஆமென். அல்லேலூயா. சில நேரங்கள்ல பசங்களை இருக்கட்டும், வாலிப பசங்களை சொல்றேன், கர்த்தர் கிளியரா சொல்லுவார், தம்பி இந்த கெரியரை நீ சூஸ் பண்ணாத. தேவனுடைய பிள்ளையா இருக்கிறவர்களை நான் சொல்லுவேன், இந்த ஏதோ அவங்க ஃபுட்பாலோ வாலிபாலோ இல்ல ஏதோ ஒரு, இவர்கள் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் நியமித்து முன்குறித்து வைத்திருப்பார். இவங்க அந்த சத்தத்தை கேட்க மாட்டாங்க.
கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காம இவர்களுக்கு ஏற்ற காரியங்களை அவங்க நல்ல வேலைக்கு ஐடி கம்பெனிக்கு நான் ஊழியத்துக்கு ஐடி கம்பெனிக்கு நான் போய் வேலை செய்யறேன்னா போவாங்க. இப்ப ஐடி கம்பெனில வேலை பண்ற அவனை போய் கர்த்தர் என்ன இப்படி சிச்சிக்கிறாரு? வேலை போயிடும், நடுத்தெருல நிப்பான், அவன் பிசினஸ் பண்ணானா எதுவுமே வாய்க்காம போகும். எனக்கு தெரியும் எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஊழியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்காமல் கர்த்தர் எத்தனையோ முறை எச்சரித்தும் ஊழியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்காத நபர்கள் என்ன பண்ணாலும் வாய்க்காத போகும். என்ன பண்ணு ஒண்ணும் நடக்காது, ஒரு கல்லு கூட நவராது. அல்லேலூயா. என்னடா என்னை விட மொக்கையா இருக்கிறவங்க எல்லாம் வேலை கிடைக்குது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்காது. ஏன்னா கர்த்தர் உன்னை அவருடைய சித்தத்துக்குள்ள இழுக்கிறாரு. யோனாவே நீ பெரிய தீர்க்கதரிசியா இருக்கலாம், கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்கிறவனா இருக்கலாம். நீ இதுக்கு நிர்னிவேக்கு போனா தர்ஷீஷுக்கு போற. தர்ஷீஷுக்கு போற உன்னை கர்த்தர் புயலையும் காற்றையும் வைத்து உன்னை தடுத்து நிறுத்துவார். அவர் தான் தகப்பன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை நல்ல தகப்பன் நமக்கு கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். பிரச்சனை தேவன் இல்ல, பிரச்சனை உங்களுடைய சுயம். அண்டர்ஸ்டாண்ட் தட். நிறைய பேர் தேவன் தான் பிரச்சனை, தேவன் என் காலை உடைச்சிட்டாரு, தேவன் என் வேலையை வச்சிட்டாரு, தேவனுடைய அப்பாவை மரண தருவாய்க்குள்ள கொண்டு போயிட்டாரு, எங்க அம்மாவை கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு. தம்பி, பிரச்சனை அவர் இல்ல, பிரச்சனை நீ. தேவனை விட உன்னுடைய தகப்பனையும் உன்னுடைய தாயையும் நீ முக்கியத்துவப்படுத்தினதுதான் காரணம். பா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சில பேர் எனக்கு தெரியும், நான் ஒரு சர்ச்சில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். அந்த சர்ச்சில் ஒரு பாஸ்டருடைய மகன் அவன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டானா. அவர் ஊழிய கனின்னு சொல்லணும்னா அவன் ஒரு ஃபர்ஸ்ட் ஊழிய கனி. அந்த சர்ச்சில் சுவிசேஷம் சொல்லி கர்த்தர் என் மூலமா சுவிசேஷம் சொல்லி அந்த மகன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த முதல் கனி அவன் தான். ஆனா அப்பா சொல்றாருன்னு சொல்லிட்டு வாட்டர் பேப்டிசம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். காமிக்கிறேன் தம்பி, பைபிள்ல வாட்டர் பேப்டிசம் முழுக்கி எடுக்கணும்ப்பா, வசனம் இப்படிதான்ப்பா இருக்கு, வாட்டர் பேப்டிசம் நீ எடுக்கணும், ஆவியானவர் உன்னை சொல்றாரு, நீ அதுக்கு கீழ்ப்படினா நெக்ஸ்ட் ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் தந்துருவாரு, நீ அதற்கு இணங்கு, தேவனுடைய வசனத்திற்கு இணங்கு அப்படின்னு சொன்னாரு. இவன் இல்ல எங்க அப்பா அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு. அப்பா ஆயிரம் சொல்லுவாருப்பா, நீ உனக்கு ஆவியானவர் சொல்லுகிறது கேட்கணும். அல்லேலூயா. ஆவியானவர் பெரியவரா, அப்பா பெரியவரா? ஆவியானவர் பெரியவரா, அம்மா பெரியவரா? ஆவியானவர் பெரியவரா, மனைவி பெரியவங்களா? என் மனைவி சொல்லிட்டா, அதனால சாராள் சொல்லிட்டா, அதனால ஆகாரோடு சேர்ந்து நான் இஸ்மவேலை பெற்றெடுத்தேன். இஸ்மவேல் என்பவன் மாம்சத்தை தான் நீ பெற்றெடுப்பாய். தேவனுடைய வாக்குத்தத்த பிள்ளையை நீ பெற்றெடுப்பதற்காக பிறந்திருக்கிறாய். மகனே மகளே, நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் ஏன் நிறைவேறவில்லை? ஆபிரகாமே, நீ ஆகார் பின்னாடி போய் கொண்டிருக்கிறாய். ஆகார் அடிமைத்தனத்தின் பெண். நீ அடிமையாய் இருக்கிறதின் காரணம் என்ன? இஸ்மவேலை பெற்றெடுக்கிறதின் காரணம் என்ன? மாம்சீகமான கிரியைகளுக்கு அடிமையாய் இருக்கிறதின் காரணம் என்ன? உன் வழி மாறி நீ செவி கொடுக்க கூடாத காரியங்களுக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறான். சொல்றேன், நீ ஆகாரை தெரிந்தெடுத்தது நிமித்தம் கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார். நீ மாம்சீக அடிமைத்தன பெண்ணை தெரிந்து கொண்டது நிமித்தம் சிட்சிக்கிறார். நல்லா கவனிங்க, நான் சொல்றேன். வாலிபர்களாகி நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு மேரேஜ் ஆகாம இருக்கலாம். சொல்றேன், சுயாதீனத்தில் இருக்கிற நீ அடிமைத்தனத்தில் இருக்கிற பெண்ணையோ ஆணையோ தேடி போய் கல்யாணம் பண்ணுவாய் என்றால் உன்னுடைய சந்ததி மாம்சத்திற்குரிய சந்ததியாய் மாறி நீ மண்ணை தான் பிறப்பிப்பாய், நட்சத்திரங்களை பிறப்பிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஒரு சீக்கிரட்டை சொல்றேன். ஆபிரகாம் அப்படின்ற அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உயர்ந்த தகப்பன். என்ன தகப்பன்? உயர்ந்தது. தேவன் உலகம் தோன்றுவதற்கு முன்னே பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஆபிரகாம் அப்படின்ற அந்த வேர்டு அவனுக்கு முன்னாடியே பேர் வச்சிடறாங்க. எப்போ வைக்கப்பட்டதுன்னு தெரியல. தேராகுன்ற அப்பா அவனுக்கு பேர் வச்சிருப்பாங்க விசுவாசி. உயர்ந்த தகப்பன். ஆனா இவன் இஸ்மவேல பிறப்பிச்சான்ல,
அதுக்கப்புறம் கர்த்தர் சொல்றாரு, இனிமே நீ ஆபிராம் என்று அழைக்கப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்க. ஆபிரகாம்னா என்ன அர்த்தம்? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். புரியுதா? அநேக ஜாதினா என்ன? ஆபிரகாம் கிட்ட இருந்து ஒரே ஒரு ஜாதி புறப்பட்டு வரணும், அது பரிசுத்த ஜாதியா இருக்கும். கரெக்டா? இப்ப அநேக ஜாதி வந்துச்சு. ஒரு ஜாதி என்ன? மாம்சத்திற்குரிய ஜாதி. அதுதான் கடற்கரை மணலத்தனையான ஜாதி, அதான் இஸ்மவேல். அதுக்கப்புறம் வானத்தின் நட்சத்திரத்தின் ஜாதி, அதுலதான் கிறிஸ்து வருவார். அந்த சந்ததி கிறிஸ்துவே பவுல் சொல்லுவார் பாரு ரோமர்ல. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? எபிரேயர்ல சொல்லுவார். இந்த காரியங்கள்லாம் நீங்க புரிந்து கொள்ளணும். ஆபிரகாம் என்ற வேர்டு இட் ஹாஸ் அவருக்கு அந்த மகிமை குறைஞ்சிடுச்சு. ஆபிரகாம் தான் உயர்ந்த தகப்பன்னு அர்த்தம். நட்சத்திர சந்ததியை பிறப்பிக்கிற, நீங்க பாருங்க, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணும்போது ஆகாருக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? நட்சத்திரங்களை போய் பாருன்னு. கரெக்டா? 15வது அதிகாரம். நட்சத்திரங்களை போய் பாரு, அப்பதான் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு இல்லையா? நட்சத்திரங்களை பாரு, நட்சத்திரத்தை எண்ண முடியாத மாதிரி உனக்கு நான் சந்ததியை கொடுப்பேன். மண்ணை பாருன்னு சொல்லவே இல்லை. ஆமே, கூடார் தொட்டி வெளியவா நட்சத்திரம் பாரு. 15ஆம் அதிகாரம். 17வது அதிகாரத்துல பார்த்தா மண்ணை பாரு. ஏன் மண்ணு பின்னாடி போயிட்ட? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அல்லது தேவனாகிய கர்த்தர் ஏவாளை பார்த்து, நீ ஏன் அந்த பழத்தை ஆதாமுக்கு கொடுத்தன்னு கேட்கும்போது ஏவாள் சொன்னா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அப்ப சர்ப்பத்தை பார்த்து ஒரு சாபத்தை சொல்றாரு. என்ன சாபம் தெரியுமா? நீ வாழ்நாள் எல்லாம் மண்ணை தின்னுவாய்ன்னு சொல்றாரு. நீ சபிக்கப்பட்டு இருப்பாய், நீ மண்ணை தின்னுவேனர். அல்லேலூயா. அதனாலதான் நம்மளை தின்னுகிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. நம்ம மாம்சத்திற்குரியவர்களா மாறிக்கொண்டிருக்கோம். நல்லா கவனிங்க. நீங்க மாம்சத்திற்குரியவர்களா இருந்தீங்கன்னா சர்ப்பம் உன்னை தின்னும். நீ ஆவிக்குரியவனா இருந்தா உன்னை தள்ளுகிறதுக்கு முயற்சி செய்யும், ஆனா உன்னை தள்ள முடியாது. ஏன்னா நீ கர்த்தருடைய கரங்கள்ல இருக்கு. அல்லேலூயா. ஆமென், ஆமென் சொல்லாமா? நட்சத்திரத்தை போல் ஜொலிக்கணும். அல்லேலூயா. நம்மளுடைய பிதா யாரு? ஜோதிகளின் பிதா. இதுன்னு இருக்கு வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 1 வெர்ஸ் 17ல 17-18ல ஜோதிகளின் பிதா, ஃபாதர் ஆஃப் லைட்ஸ். ஆமென். அந்த லைட் யாரு? நீங்க தான். அல்லேலூயா. நீங்க தான் ஜோதி. ஆமென் சொல்லாமா? நம்ம தான் அந்த லைட். லைட் அவர் நம்ம லைட்டுடைய தகப்பன். ஆமென். ஃபாதர் ஆஃப் லைட்ஸ். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அப்பேற்பட்ட தேவனுடைய கரங்கள்ல நம்ம இருக்கணும். நம்ம ஒளியின் பிள்ளைகள், நம் பகலின் பிள்ளைகள். நாம தூங்குகிறவர்களா இருக்கக்கூடாது, விழிக்கிறணும், விழித்திருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. மண்ணு பின்னாடியும் அடிமைத்தன பெண் பின்னாடியும் போயிட்டு இருக்க. இன்னைக்கு பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். யோவான் 8ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்றாரு, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கான். 34வது வசனம் நினைக்கிறேன். பாவத்திற்கு அடிமையா இருக்கான். இன்னைக்கு அடிமைத்தனத்தில், பாவத்தில், அசுத்தத்தில் இருக்கிற அவிசுவாசிகளோடு நீ பிணைக்கப்படுவாய் என்றால், மகனே, நீ ஒரு பரிசுத்த சந்ததியை எப்படி பிறப்பிக்க முடியும்? உனக்குள்ள இருந்து எப்படி பரிசுத்தம் இருப்போம்பா? சுயாதீனனாகி நீ அடிமையோடு எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? அடிமை பெண்ணோடு நீ எப்படி இணைய முடியும்? இல்ல, அவையே ஹிந்துவா இருக்கா, முஸ்லிமா இருக்கா, கல்யாணம் பண்ண உடனே அவன் மாத்திருவேன். அது கர்த்தர் பார்த்துப்பாரு. அல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் சுத்தம் இல்லாத எந்த ஒரு ஆத்தும பிணைப்பும் உன்னை மரணத்திற்கு நேராக சர்ப்பம் உன்னை கடிக்கும். சர்ப்பம் உன் கால்களை கடிக்கும். நான் சொல்றேன் பாருங்க. மோசே மன்னாவை வானத்திலிருந்து தேவன் கிட்ட ஜெபம் பண்ணி மன்னாவை கொண்டு வந்து கொடுத்தா, இவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தின் காரியங்களை தேடுறாங்களா? நாம 11ஆம் அதிகாரம். அடிமைத்தனத்தின் காரியத்தை தேடி இவங்க புலம்புறது நிமித்தம் வலு சர்ப்பம் அல்லது கொள்ளிவாய் சர்ப்பம் அவங்க காலை கடிக்குது. கரெக்டா இல்லையா? ஏன்? நீ எப்பெல்லாம் மண்ணு பின்னாடி போறியோ சர்ப்பம் உன் காலை கடிக்குது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமென். உடனே உன் தலை எப்பவுமே பின்னாடி பாக்குது. லோத்துவின் மனைவியை போல நீ பின்னாடி பாக்குற, முன்னாடி பார். அப்பதான் ஓட்டத்தை ஓட முடியும். மகளே, ஆவிக்குரிய ஓட்டத்தை நீ திறம்பட ஓட வேண்டுமா? நீ உன்னுடைய பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்காத.
பழைய வாழ்க்கையின் அடிமைத்தனத்தின் கிரியைகள் உன்னில் இருக்கக்கூடாது. பழைய மனுஷனின் கிரியைகள், பொருள் ஆசைகள், இச்சை, இந்த காரியங்கள் உனக்குள்ள வரக்கூடாது. மாம்சத்தின் கிரியைகள் உனக்குள்ள வரக்கூடாது. வரும் என்றால் மகனே மகளை நான் சொல்லுவேன், சர்ப்பம் காலடி. லோத்துவின் மனைவியால் லோத்து உடனே கூட ஓட முடியவில்லை. உப்பு தூணானால். ஏன்? பின்னோக்கி பார்த்தார். அடிமையாய் இருந்த இந்த நாட்களை அவள் எண்ணி பார்த்தாள். நான் சொல்லுவேன், நீங்க ஒரு பெரிய பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி வந்திருக்கலாம். அதை நீங்க பின்னோக்கி பாருங்க. ஆமே, நன்றி உள்ள மனதா இருக்கலாம். அவ்வளவு பெரிய பாவத்துல இருந்து ரட்சிச்சீங்களே, அதெல்லாம் ஃபைன் தான். அந்த அன்பு கண்டிப்பா இருக்கணும். அந்த நன்றி உணர்வு உங்களுக்கு இருக்கணும். தட் இஸ் ஃபைன். பட் டு நாட் கிரேவ் அந்த சின்ஃபுல் லைஃப். இப்படி பண்ணும், இப்ப பண்ண முடியலையே, வேகாத. அல்லேலூயா. அப்ப அப்படி இருந்தோம், அப்ப அப்படி ஜாலியா இருந்தோம், இப்ப அப்படி பண்ண முடியலையே, அப்பவே நீ விழுந்துட்ட. நீ பழைய வாழ்க்கையை எப்போ மேன்மையா நினைக்கிறியோ அப்போ நீ விழுந்த. அல்லேலூயா. நீ மண்ணுக்குரிய காரியங்களை குறிச்சு எப்போ பாக்குறியோ சர்ப்பம் கடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து லூக்கா 18 நினைக்கிறேன் 18 சொல்லுகிறார். லோத்துவின் மனைவி நினைச்சுக்கோப்பா, பின்னாட்டி பார்த்த வருகையில நீ கைவிடப்படுவேன்னு சொல்றாரு. வருகைக்கு எடுத்துக்காட்டாய் சொல்லி கொண்டிருக்கிற இடத்துல சொல்றாரு, லோத்துவின் மனைவி நினைத்து. அல்லேலூயா. அவன் பின்னாடி பார்த்தான். இஸ்ரவேல் ஜனங்களை நினைச்சுப்பாரு, எகிப்தின் காரியங்களை பார்த்து இச்சை உள்ளவர்களா மாறினாங்க. அதான் சர்ப்பம் கடிச்சுது. அல்லேலூயா. எதுக்கு எடுத்தேன்? சங்கீதம் 51 10 தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல். 11 சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதே. தான் ஒரு மிகப்பெரிய தண்டனை. உங்களுக்கு தெரியல. யூ டோன்ட் நோ. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் beatings that you are getting from God when you come, or when you go out of track, when you go astray, you are going out of the presence of the Lord. கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு அமைச்சிருவாரு. ஆதாம் ஒரே ஒரு தவறு தானே செஞ்சான், பாக்குறதுக்கு சின்ன தவறா இருக்கு. ஆனா God dealt it very seriously. Be serious about the sin that is there. Even a small sin that you are committing. Small sin. ஏதோ அவனுங்க விக்கிரகத்துக்கு சாப்பாடு போடுறாங்க, அதுல நம்ம போய் சும்மா கை நினைச்சோம், பெரிய பிரச்சனையா? கை நினைச்சது நிமித்தம் நீ தப்பான சாப்பாட சாப்பிட்டது நிமித்தம் வாழ்க்கையே முடிந்து போக போகுது, தெரியுமா? சிம்சோன் வழி விலகி போய் சிங்கத்துடைய பிணத்துல இருக்கிற தேனை எடுத்து சாப்பிட்டது நிமித்தம் அந்த பிரச்சனை. அத மறைச்சான். சாப்பிட்டுட்டு வாயை தொடச்சிட்டு ஒண்ணுமே பண்ணலையே நான்ட்டான். பைபிள் சொல்லுது, அவன் தன்னுடைய தாய் தகப்பனிடத்தில் அதை மறைத்தான், அதை அறிவிக்கவில்லை. அறிக்கை செய்து விட்டு விடுவாய் என்றால் இரக்கம் பெறுவாய். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வுடைய. என்ன பாவம்? நசரேயன் பொணத்தை தொடவே கூடாது, புரியுதா? அத தாய் தகப்பன் கிட்ட சொல்லி இருந்தா சிம்சோனை கூப்பிட்டு, ஆசாரியனை கூப்பிட்டு, சிம்சோனுக்கு முதலையும் மறுபடியும் அந்த உடன்படிக்கையை ரெனியூ பண்ணிருப்பாங்க. ஆசாரியன் சிம்சோனுக்கு மொட்டை அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவன் வீட்டிலேயே இருந்திருப்பான், முடி வளர்ந்துருக்கும். திருப்பியும் போய் பெலிஸ்தியர்களை கொண்டிருக்க முடியும், ஜெயிச்சிருக்க முடியும். இவர் அறிவிக்காதது நிமித்தம் மறுபடியும் போய் கல்யாணத்துல ஒரு விடுகதை சொல்றேன்னு சொல்லி அந்த விடுகதைக்கு அவங்க 30 பேர் பதில் சொல்லிட்டாங்கன்னு திருப்பியும் 30 பேருக்காக போய் சண்டை போட்டு பணத்துல இருந்து சட்டை பேண்ட் எடுத்துட்டு போய் கொடுக்குறான். 2வது வாட்டி தீட்டுள்ள காரியத்தை தொடறான். பாவம் பழகுது பாருங்க. சின்ன விஷயம், தேன் எடுத்து குடிச்சான், இதுல என்ன? அங்கதான் விழுவ. அதான் இடரல். இடரல்னா எப்படி? பெரிய பாறாங்கல் இல்லையா இடருவி? நடந்து போயிட்டே இருக்கீங்க, பெரிய பாறாங்கல் இருக்கு, யாராவது அதுல இடருவீங்களா? கண்ணு தெரிஞ்சவனும் அதுல இடற மாட்டான். சின்னதா இருக்கும் கல்லு,
லைட்டா கால் வைக்கும்போது அப்படி தட்டிடும், தொபார்னு விழுவும். விழுந்து கை கால்லாம் சராய் போயிடும், நம்ம ஓட்டமே ஸ்டாப் போயிடும். கரெக்டா இல்லையா? ரொம்ப வலிக்கும். 4 நாள் 5 நாள் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்குள்ள நம்மளால போக முடியாது. ஏன்? சின்ன கல்லுப்பா, சின்ன கல்லு பண்ணிட்டு போயிடும். புரியுதா இல்லையா? இடராதே, அற்பமா நினைக்காது. ஒண்ணு இல்ல, அது ஒண்ணு இல்ல, சும்மா பேசின்னு இருந்தேன். பேஸ்புக்ல பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு சும்மா பேசிச்சு. அந்த பொண்ணு மேல ஃபர்ஸ்ட் கிரஷ் இருந்துச்சு எனக்கு. ஆனா இப்போ ஒண்ணும் கிடையாது. இப்போ கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு. சும்மா ஹாய் அமிச்சுது, நான் ஹாய் அமிச்சேன். அது தப்பான உறவுகளுக்குள்ள உன்னை கொண்டு போயிடும். அல்லேலூயா சொல்லாமா? அப்ப பார்த்த சினிமாப்பா இப்பெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு சினிமா எல்லாம் பாக்குறது இல்ல. சும்மா மற்றவங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சினிமா பாட்டு வந்துச்சு. அது ஒரு 30 செகண்ட்ஸ் பார்த்தேன், விழுந்தேன் அங்கேயே. அல்லேலூயா. 1 நிமிஷம் தான் காமிச்சான் இயேசுவுக்கு படம் பிசாஸ். கரெக்டா இல்லையா? அந்த 1 நிமிஷம் போதும்னு பிசாசு நினைக்கிறான் பாருங்க. இயேசுவை கவிழ்க்கிறதுக்கு அந்த 1 நிமிஷம் படம் காமிச்சிருக்கான் பாருங்க. உங்களை கவுக்கிறதுக்கு 2 செகண்ட் போதும். அல்லேலூயா. எச்சரிக்கையா இருக்கணும். நான் சொல்றேன், சினிமா என்பது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட ஒரு சாப்பாடு. ஆமென். அல்லேலூயா. எந்த சினிமாவும் நீங்க பாக்குறதா எந்த சினிமாவும் பாருங்க, வாட் எவர் மூவி, ஹாலிவுட் மூவி, பாலிவுட் மூவி, டாலிவுட் மூவி, எனி மூவி யூ சி, அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட ஒரு காரியம். உங்களுக்கு தெரியல, கூகுள் பண்ணி பாருங்க, வேற வழி இல்ல. தெரியல, பாத்துட்டு இருக்கேன். நான் வந்து இப்ப ஜிம் மீட்டிங்கும் ஜாயின் பண்ணுவேன், சும்மா சினிமாவும் அப்பப்ப பாப்பேன். சினிமான்னு உட்கார்ந்து பாக்குறது இல்ல, அப்பப்ப சும்மா ஷார்ட்ஸ் பாப்பேன், இன்ஸ்டாகிராம்ல சும்மா ரீல்ஸ் பார்ப்பேன். அதுல சில சினிமா டைலாக் எல்லாம் வரும், ஹீரோ ஹீரோயினை பார்த்து பேசுற காரியங்கள் வரும். சும்மா காமெடி மட்டும் பார்ப்பேன் சிரிப்பொலி சேனல்ல. உங்களதான் பேசியிருக்காரு கர்த்தர். அல்லேலூயா. God is talking to you. சினிமா என்பது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட ஒரு சாப்பாடு. அதை எடுத்து நீ புசிக்கிறாய், நீ கண்டிப்பா அடுத்து வேஷத்தனத்துல தான் விழுவ. என்னாகும் 25 பக்கத்துல போட்டுக்கோங்க, சினிமா பார்க்குதல் போடுவோம். அல்லேலூயா. ஆமே. சீரியல் பாக்குதல், செக்யூலர் சாங்ஸ் கேக்குதல், அதான் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிறது. அல்லேலூயா. ஆமே. வாய் வழியா போறது உன்னை தீட்டுப்படுத்தாது. சொல்றேன், வாய் வழியா போறது உன்னை தீட்டுப்படுத்தாது. கண்ணு வழியா போது பாரு, மனசுக்குள்ள போவோம். மனசுல இருந்து வெளியே வருது பாரு வார்த்தை, பேசித்தன வார்த்தை எப்படி வருது? கண்ணு வழியா உள்ள போச்சு. அல்லேலூயா. புரியுதா? கருதரிப்பாய் இச்சையானது கர்ப்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவமானது பூரணமாகி மரணத்தை பிறப்பிக்கும். சிம்சன் நினைச்சிருப்பான், தெளிலால் மடியில படுத்ததுனாலதான் என்ன மொட்டை அடிச்சிட்டாங்க, என் கண்ணு குருடைச்சு. தம்பி, இட் ஆல் ஸ்டார்டட் when you just touched that corpse. அந்த பொணத்தை தொட்டியே அங்க ஸ்டார்ட் ஆச்சு. தெரியாது, எங்கேயோ ஸ்டார்ட் ஆயிருக்கும். எத்தனை நியூஸ் நான் கத்தர் கிருபனால இந்த நாட்கள்ல கொஞ்சம் நியூஸ கத்தர் பார்க்க முடிக்கு. இதெல்லாம் நியூஸே பார்க்க மாட்டேன், எங்க வீட்டுல தெரியும், கேட்டு பாரு. நியூஸே பார்க்க மாட்டேன். எதுக்கு எனக்கு இப்போ வந்து நியூஸ கத்தர் காமிக்கிறாரு, எனக்கு தெரியல. நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது பாருங்க, ஏதோ ஒரு கள்ள காதலாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, எங்கேயோ இன்ஸ்டாகிராம்ல பழைய ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு ரிப்ளை பண்ண வந்த வேணா. இப்பெல்லாம் பாருங்க, கேர்ள்ஸ் எல்லாம் ரீல்ஸ் போடுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் அது போடுறாங்க. போட்டு அவங்க அழகா இருக்கிறத பார்த்து பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கமெண்ட் எல்லாம் இவங்க லைக் பண்ணி, ஒரு நிறைய பேர் எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ற ஒரு ஆளை பிடிச்சி அவன் பேசுவான், ஹாய் ஹாய் டியர் அப்படின்னு ஆரம்பிப்பான். உடனே இவங்க ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ, நம்ம மீட் பண்ணலாமா, அப்படியே போய் எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த பொண்ணு ஆரம்பிக்கும். அவன் விடுவானா, அக்கா அக்கானே பேசுவான். அக்கா அக்கா என்று பேசுகிற தம்பிகளை நம்பாதிருங்கள். இந்த நாட்களில் அக்கா ஆவி ரொம்ப பரவி இருக்கிறது. அல்லேலூயா. நான் நிதர்சனமான உண்மையை பேசுகிறேன். அல்லேலூயா. அக்கா அக்கான்னு பேசுவான், அவன் இன்டென்ஷன் வேற. புரிஞ்சுக்கோங்க, அக்கா புரிஞ்சுக்கோ.
சில தங்கச்சிங்க அண்ணா அண்ணான்னு பேசுவாங்க, அவன் இன்டென்ஷன் வேறையா இருக்கும். இன்னைக்கு கேர்ள்ஸ கூட நம்ப முடியல. மாணவர்களே, நான் சொல்றேன், உண்மையே சொல்றேன், நாட்டு நடப்ப சொல்றேன். அல்லேலூயா. ஆவியானவர் ஏன் இப்படி பேச வைக்கிறாரு எனக்கு தெரியாது. நம்பவே நம்பாத. அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்களாம் தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பாய்ஸ் கேர்ள்ஸ் கிட்ட பேசாம இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இல்ல, பேசாதீங்க. அல்லேலூயா. ரூல்ஸ் போடுறேன், பேசாதீங்க. அவன் கேர்ள்ஸ் பாய்ஸ் கிட்ட பேசாதீங்க. அண்ணாவும் வேணாம், அக்காவும் வேணாம். அல்லேலூயா. நமக்கு ஆவியானவர் ஒருத்தர் போதும். அல்லேலூயா. அவன் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய மெய்ப்பனர்னா கிட்ட பேசணும், பிரச்சனை கிடையாது. அதுவே ஒரு காரியமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அமீன் சொல்லுவீங்களா? உங்களுடைய காரியம் சும்மா பேசின்னு இருந்தேன் பிரதர், அங்கே ஊந்துருவ. அல்லேலூயா. எச்சரிக்கையா இரு. உன் ஆவிக்குரிய உன் அழைப்பை குறிச்சு நீ யோசி. ஆபிரகாமே, உனக்கு ஆகார் கூட என்ன வேலை? அமே நல்லா கவனிங்க. ஆகார கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றது நிமித்தம் ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ள அவனை கொண்டு போறாரு. இந்த புதிய உடன்படிக்கை என்ன தெரியுமா? நுனித்தோலை வெட்டணும், மாம்சத்தை வெட்டணும். புரியுதா? இன்னைக்கு நிறைய பேர் கட்டு வாங்குறதுன்னு காரணம் என்ன? கத்தர்கிட்ட இருந்து கட்டு வாங்குறாங்க. சிம்சோன் தெலிலால் கிட்ட போன காரணம், தொழிலாள் கிட்ட போனோம்னாச்சு கட் ஆயிடுச்சு. கட்டலையா? கட்டிங். இதுதான் ப்ரூனிங். அல்லேலூயா. இதான் கர்த்தர் வந்து கட் பண்ணி விடுறாரு. ஏன்? தம்பி, நீ பண்றது மாம்சீக காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? உன் இச்சைகளுக்கு நீ இணங்கவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரே உங்களுக்கு ஏற்ற மகனையும் மகளையும் கொண்டு வருவார். அல்லேலூயா. காத்துருங்க. இன்னைக்கு காத்திருக்கிறது பிரச்சனை. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசுறது, கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணும் இருக்காது. அதனால சண்டை போடுவாங்க. பாத்திருக்கீங்களா? எல்லாத்தையும் பேசியாச்சு. பாஸ்ட் லைஃப பத்தி ஃபுல்லா சொல்லியாச்சு. பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, பாஸ்ட் லைஃப் நான் இப்படிலாம் இருந்தேன், அப்படிலாம் இருந்தேன். எல்லாத்தையும் பையன் கேட்டுப்பான். கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சு செய்வான். அல்லேலூயா. அந்த பையன் முன்னாடியா போனேன்? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தவா போன குற்றாலத்துக்கு? வீட்லயே கடன் கொள்ளுவான். தெரியாத்தனமா லவ் பண்ணி இந்த பையனை கல்யாணம் பண்ணி உண்மைய வேற சொல்லிட்டேனே. பழைய வாழ்க்கையை ஏமா போய் கொட்டுறீங்க? அல்லேலூயா. அதுக்காக கள்ள காதல் வச்சு கொண்டிருக்காதீங்க. நான் சொல்ற கான்செப்டே வேற. பழைய காரியங்களை நீ தோண்டி எடுக்காதே. பழைய காரியங்களை குறித்து ருசித்து சொல்லாதே. அல்லேலூயா. அது உன்னை பாதாளம் கொண்டு போய் விடும். இந்த பாட்டு வந்து பாருங்க, பாதாளம் கொண்டு போயிடும், பாவத்துக்குள்ள கொண்டு போயிடும். அல்லேலூயா. Do not enjoy your past life. Do not even think about that in your memories. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட கேளுங்க, அதெல்லாம் அழிச்சிருங்கப்பா, பரிசுத்தமாக்கு. யார் இந்த பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவா? கைகள்ல சுத்தம் உள்ளவன் தானே. அல்லேலூயா. அற்பமான மண்ணுக்குரிய காரியங்களை நோக்கி பார்க்காதீங்க. இஸ்ரவேல் ஜனம் பின்வாங்கி போனதின் காரணம் என்ன? பீலையாம் ஒரு இடரலை போட்டான். என்ன தெரியுமா இடரலு? விக்கிரங்களுக்கு புசித்த காரியம். சினிமா தான், சீரியல் தான், டிவி தான், ஷார்ட்ஸ் தான். எந்த சினிமா எடுத்தாலும் பாருங்க, பூஜை போட்டுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்? படம் நல்ல காசு கொடுக்கணும். நல்ல கவனிங்க, நல்ல லாஜிக். பூஜை போடுறாங்களா? பூஜை போட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆகும். படம் ரிலீஸ் ஆன உடனே என்ன நடக்கணும்ன்றதுக்காக பூஜை போடுறாங்க. வாட் இஸ் தி இன்டென்ஷன் ஆஃப் த டைரக்டர்? வாட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் த ப்ரொடியூசர்? எல்லாரும் வந்து தியேட்டர்லயும் இந்த படத்தை பத்தியே பேசணும், இந்த படத்தை பத்தியே நினைக்கணும், இந்த படத்தை பத்தியே சிந்திக்கணும், இந்த படத்தின் பாடல்களையே ஜனங்க எல்லாரும் கேட்கணும். மத்த எந்த படத்தையும் கேட்க கூடாது, இந்த படத்தை மட்டும் கேட்கணும். கரெக்ட். இந்த இடத்துல ஒரு பில்லி சூனிய ஆவி செயல்படும். தெரியாது, சில ஹீரோக்கள் நேஷனல் அவார்டு வாங்கணும்ன்றதுக்காக தங்களுடைய படத்தை பிள்ளைகள் பார்க்கணும், ஜனங்க பார்க்கணும்ன்றதுக்காக பில்லி சூனியம் பண்ணிக்கிறாங்க. அது அவங்களே சூசைடுக்குள்ள கொண்டு போயிடும். அது அவங்களுக்கு தெரியாது. சொல்றேன், ஒரு படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல உங்களுக்கு ஏன் தோணுது? ஒரு காமெடியை மறுபடியும் பார்க்கணும்னு ஏன் தோணுது? பில்லி சூனிய ஆவி. யூ ஆர் டீலிங்
with a spirit of slavery. உங்களை அடிமைத்தனப்படுத்துகிற எதுவா இருந்தாலும் அது பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. ஆமென். நீ சுயாதீனம். ஆமென் சொல்லாமா? You have been saved, you have been delivered. விடுதலையாக்கப்பட்டவன். நீ மண்ணுக்குரிய காரியங்களை நோக்குவது ஏன்? சினிமா மண்ணுக்குரிய காரியம். உலகத்தோடு பிணைக்கப்படாத, உலகத்தை பார்த்து 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 பரியாச உதடுகளால் நிரப்பப்பட்டிருக்கிறாய் நீ. கர்த்தர் சொல்லுகிறார், பரியாச உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. எங்க பார்த்தாலும் வடிவேல் ஜோக்கு, விவேக் ஜோக்கு, இந்த ஜோக்கு, அந்த ஜோக்கு, இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் காமெடியன் ஜோக்கு. வாயை திறந்தாலும் அந்த ஜோக்கு தான் வரும். ஏன்? அதுதான் உன் மைண்ட்ல ஃபுல்லா இருக்கு, வசனம் இல்ல. இந்த வேதத்தை நீதிமான் தன்னுடைய இருதயத்துல வைத்து வைக்கிறது நிமித்தம் அவன் நடைகள் பிசக்குவதில்லை. சங்கீதம் 37. ஆமென். உன் நட பிசக்க கூடாதா? நீ இடறி கீழே விழக்கூடாதா? இடறி விழாம நீ நடக்கணுமா? வேதத்தை விடுதலை. அல்லேலூயா. சில பேர் டபுள் ஸ்பிரிட்டா இருப்பாங்க. சர்ச்சுக்கு போவாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. சினிமாவை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. சினிமா பார்க்க மாட்டாங்க, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் சினிமா கதையை சொன்னா உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பாங்க. பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராதே, இடறி விழுவ. அல்லேலூயா. பாவிகளோட வழியில நில்லாத, அவன் கூட போயிடுவ. அல்லேலூயா. நீ உன் வழியை அவளுக்கு, பரஸ்திரியாகிய அவளுக்கு தூரப்படுத்து. தூரமா போ, தூரப்படுத்து. அவ பேசுறது தேன் ஒளிவுறது போல இருக்கும். அவள் வாய் தேன்ல இருந்து ஒளிவுற தேன் மாதிரி இருக்கும். தேன் கூடுல இருந்து ஒளிவுற தேன் மாதிரி இருக்கும். நம்பாத. அவள் நடைகள் மாறி மாறி விகாரப்படும். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம். அல்லேலூயா. நீ சரியான அவசரம் வாசிங்க. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம். இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் நினைக்கிறேன். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்ப நல்லா கவனிங்க. நீங்க ஒரு வழியில நடக்கணும். தேவன் உங்களுக்கு நியமித்த ஆவிக்குரிய ஓட்டத்துல நீங்க ஓடணும். அது என்ன ஓட்டம்? ஜீவனை தரக்கூடிய ஓட்டம். முடிவு என்ன? நித்திய ஜீவன். கரெக்டா இல்லையா? அப்ப இந்த மார்க்கத்தின் பேர், மார்க்கம்னா வழி இல்லையா? இந்த வழி பேர் என்ன? ஜீவ வழி அல்லது ஜீவ மார்க்கம் சொல்லாமா? இப்ப இந்த வசனம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு, அண்டர்லைன், நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு. அப்போ உன் கான்சென்ட்ரேஷனை பரத்திற்கு நேராக பிசாசு திருப்பாம உன்னை வழி விலக பண்ணி, உன்னை இடற பண்ணி என்ன பண்ற பாருங்க. அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. நாங்க ரட்சிக்கப்படாத நாட்கள்ல, ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட பேசும்போது, மச்சான் என் லவ்வரை என்னால புரிஞ்சிக்கவே முடியலடா, கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்க முடியாது, அவனை புரிஞ்சிக்கவே முடியலடி. அது ஏன் இப்படி முடியும்? அங்க போட்டிருக்க எல்லாத்துக்குமே பைபிள்ல வசனம் இருக்கு பாருங்க. அல்லேலூயா. அது மாறி மாறி விகாரப்படும். பிசாசு அப்படி பண்ணுவான். இன்னைக்கு வந்து இப்படி பேசும், டார்லிங் ஸ்வீட் டாட்ன்னு பேசும். நாளைக்கு வந்து சீ போகணும். ஏய், நேத்துதான் இவன் வந்து நல்லா பாசமா பேசினான், இன்னைக்கு பேசவே மாட்டான், ஏனே தெரியலடி. மாறி மாறி விகாரப்படும் போட்டிருக்கே இல்லையா? அல்லேலூயா. ஆமென். ரொம்ப பிராங்கா பேசுறேன், ஆவியானவர்களோடு கூட பேசுகிறேன். அல்லேலூயா. அவளோட நட மாறி மாறி விகாரப்படும், அதை அறிய முடியாது. உன்னை டைவர்ட் பண்றதுதான் பிசாசோட நோக்கமே. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்திக்க கூடாது, நீ தேவனுடைய வசனத்தை சிந்திக்க கூடாது, நீ கர்த்தருடைய வார்த்தையை நோக்க கூடாது, நீ ஜூம் மீட்டிங் ஜாயின் பண்ண கூடாது. இதுதான் அவன் ஆசை. நான் நிறைய வாலிப பெண்கள், வாலிப பசங்களுடைய ரீசன்ஸை கேட்டிருக்கேன். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு என் பழைய ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாங்களா, 9:30 ஆனதே தெரியல, அதனால ஜூம் மீட்டிங் ஜாயின் பண்ணல. மாறி மாறி விகாரப்படும். எனக்கு தெரியும், என்னோட பாஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க சொன்னாங்க,
காலேஜ்ல வல்லமையா கர்த்தர் ஒரு ஊழியத்தை பாஸ்டருக்கு கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஜூனியர்ஸ் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க வயசுல இருக்கிற நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஓகேவா? ஒரு வாரம் பயங்கர ஃபீவர்ல பாஸ்டர் படுத்துட்டார் காலேஜ் படிக்கிற டைம்ல. அந்த ஒரு வாரத்துல எந்தெந்த பசங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமா ஜபத்துல வழி நடத்தப்பட்டானுங்களோ அவனுங்க எல்லாருக்கும் அவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் கால் பண்ணிருக்கு. I'm not talking about 1 or 2. I'm talking about 10s and 20s. ஹல்லேலூயா. எல்லா 20 பேருக்கும் 20 30 எவ்வளவு பேர் அத்தனை பேருக்கும் பழைய கேர்ள் ஃபிரெண்ட் கால் பண்ணிருக்கு. கரெக்டா பாஸ்டருக்கு உடம்பு சரியில்லாத போது எப்படி? நீ ஜீவ மார்க்கத்தை அறியாதபடிக்கு பிசாசு ஏஜென்ட் அனுப்புவான். பிசாசு உனக்கு ஏத்த மாதிரியே ஒரு ஆள் அனுப்புவான். பிரைஸ் லார்ட் அண்ணான்னு வரும். அங்கதான் இருக்கும் செக்கே. கிறிஸ்டியன் பொண்ணான்னா ஆரம்பிப்பீங்க. அது ஏசபேலா இருக்கும். ஏசபேல் கூட கிறிஸ்டியன் நேம் தான் தெரியுமா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எச்சரிக்கையா இருங்க. ஆமென். ஆமென் சொல்லாமா? ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள். ஆவியானவர் பேசுறாரு பாருங்க. 5வது அதிகாரம், நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதலால் தகப்பன் பேசுகிறார், ஜோதிகளின் பிதா பேசுகிறார். பிள்ளைகளே பிள்ளைகளே பரஸ்திரி பின்னாடி போகாத. பிள்ளையே, கெட்ட குமாரனே, வேசிகளோடு போய் உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய ஆத்துமாவை நீ மரணத்திற்கு நேராக திருப்பி கொண்டிருக்கிறாய் சொல்றாரு. அதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. ஆபிரகாமே, நீ சாராய்க்கு செவி கொடுத்தாய். இப்பொழுது சர்வ வல்லமை உள்ள தேவன் முன்னாடி சொல்லுகிறார், நீ சாராய்க்கு செவி கொடுத்தது போதும், மனிதர்களுக்கு செவி கொடுத்தது போதும், மண்ணை நோக்கினது போதும், எனக்கு செவி கொடுங்கள். உன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல நீ ஓடணும். உன் காது கர்த்தருடைய சத்தத்தை மாத்திரம்தான் கேட்கணும். அல்லேலூயா. விசுவாசத்தை தூக்குறவரை நோக்கி நீ ஓடும்போது அவர் சத்தம் மட்டும்தான் கேட்கணும். மெய்ப்பனின் குரல் மாத்திரமே கேட்டு ஓடுகிறது தான் மெய்ப்பனுடைய மந்தை. ரீகா ஷெப்தாராகதலவா. என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று பிரதான மெய்ப்பன் சொன்னார். ரிபாலா ஷேக்காதவா. அல்லேலூயா சொல்லாமா? ஆடுக்கு மத்த சத்தம் கேட்காதுப்பா. நீ ஆடா பண்ணியான்றதை யோசிச்சுக்கோ. அல்லேலூயா. நீ ஆடா இருந்தா கர்த்தர் சத்தம் மட்டும்தான் கேட்கணும் உனக்கு. எனக்கு எல்லார் சத்தமும் கேக்குது, கர்த்தர் சத்தம் மட்டும் கேட்கல. நீ ஆடு கிடையாது. இன்னைக்கு உட்காந்து கர்த்தர் சமூகத்துல அழுங்க தாவீது மாதிரி. எனக்கு கர்த்தர் சத்தம் கேட்கல, பிசாசு சத்தம் கேக்குது, மனிதர்கள் சத்தம் கேக்குது, எல்லார் ஃப்ரெண்ட்ஸ் சத்தம் கேக்குது, கேர்ள் ஃப்ரெண்ட் சவுண்ட் கேக்குது, எல்லார் சவுண்டும் கேக்குது, கர்த்தர் சவுண்ட் மட்டும் எனக்கு கேட்கல. தம்பி, நீ சித்தத்தை விட்டு எங்கேயோ இருக்க. அவர் சத்தத்தை கேட்காமல் நீ எப்படி சித்தம் செய்வாய்? அவர் சத்தத்தை கேட்காமல் நீ எப்படி அவருடைய பாதையில் நடப்பாய்? நான் அவனுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே மகனே? நீ நடக்க வேண்டிய வழியை நடத்தணும். அவரு ஒரு தேட்டர் வாழ் நான் அனுப்புவேன். அவர் உன்னை சகல சத்தியத்துக்குள்ளும், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். இருக்கா இல்லையா? நடத்துவார்னு இருக்கா? அவர் நடத்தணும்னா அவருடைய சத்தம் கேட்கணும். ஆவியானவர் உன்கிட்ட பேசணும். இது வரைக்கும் என்கிட்ட பேசவே இல்லை ஆவியானவர். தம்பி, நீ அவர் பாதையிலே இல்ல, அவர் ஜீவ மார்க்கத்துல இல்ல, நீ எங்கேயோ இருக்க. Come to the way God has opened for you. Hallelujah. ஜீவ மார்க்க தண்டையில் வா. அவர் சரீரம் கிழிக்கப்பட்டதாய் அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கினது இந்த மார்க்கத்தை உண்டு பண்ணுகிறதுக்காக. அல்லேலூயா. இந்த வழியை உண்டு பண்ணுகிறதுக்காக. இது ஜீவ மார்க்கம். வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணியை உண்டு பண்ணிட்டு போயிருக்காரு இயேசு கிறிஸ்து. தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கணும். சத்தம் கேட்கணும். ஆவியான சத்தம் கேட்கணும். தேவ தூதர்கள் பேசுகிற சத்தம் கேட்கணும். உங்களுக்கு கேட்கலையா? கர்த்தருடைய வார்த்தையை உங்களால புரிஞ்சு கொள்ள முடியலையா? You are under some bondage. You are out of the way. கர்த்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களால கேட்க முடியல. You are out of the way. God is knocking your door. கர்த்தரின் கதவை, இருதயமாகிய கதவை இதோ தட்டி கொண்டிருக்கிறார். ஜூம் மீட்டிங் மூலமா தட்டுறாரு. வா,
தர கத்த தர, நான் வரேன், என் கூட சாப்பிடு. ஈபாலா ஷீகா பாலா பாலா, என் கூட சாப்பிடு. ஆமென். ஜீசஸ் சொல்றாரு. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 போய் வாசிங்க. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, எல்லாம் சொல்லுங்க, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, அவர் கூப்பிடுகிறவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அல்லேலூயா. கிதியோனை பராக்கிரமசாலி என்று அழைத்த தேவன், மோசையை பார்த்து மோசே மோசே என்று அழைத்த தேவன், நீ பார்த்து உன் பெயரை சொல்லி அழைக்கிறார். தாயின் கருவில் நீ உருவாகிறதுக்கு முன்னமே உன்னை முன் அறிந்தவர், உன்னை முன் குறித்தவர். ரிபாலா ஷேக் ஹடகதலபா, உன்னை இன்று அழைக்கிறார். மகனே மகளே, வா, என்னுடைய பணியை செய்யவா. நீ போய் பாகாலுடைய விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட காரியத்தை புரிசிப்பதை நிறுத்து, என்கிட்ட வா, நான் உன்னோடு கூட சாப்பிடுகிறேன். வா, கதவை திறந்து நான் அவனிடத்தில் பிரவேசிப்பேன், அவனோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணு. ரிமாலா ஷேக்கி தேரி விகாதலாமா. ஆமென். அந்த கெட்ட குமாரன் வந்த உடனே அவனுக்கு வஸ்திரம், மோதிரம், அவனுக்கு கால்ல பாதரட்சை இதெல்லாம் போட்டு கொளுத்த கன்று அடிச்சு அவனுக்கு சாப்பாடு போடுறான். அல்லேலூயா. ஆமென். இவன் எதை தேடி போனான் தெரியுமா? பன்றி சாப்பிடுற தவிட கிடைக்குமான்னு யோசிச்சான். பன்னி பின்னாடி போகாத, பன்னியோடைய சாப்பாடு பின்னாடி போகாத. உனக்கு ஜீவ பாதையை கர்த்தர் கொடுத்திருக்காரு. Father's house has everything. பேதுரு மீன் பிடிச்சிட்டு இயேசு எல்லாம் வந்துட்டாரு. இயேசு இவனை நம்பி இவ்வளவு பெரிய மந்தையை கொடுத்து, நீ தான் அடுத்த பாஸ்டர்ப்பா, ஆதி திருச்சபைக்கு நீ தான்ப்பா அடுத்த பாஸ்டர், வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு உயிர்த்தெழுந்து மேல போனான். இவர் படகுல ஏறி மீன் பிடிக்க நான் போகிறேன், வா, 4 பேரு தவமா யோவான்னா கூப்பிட்டு போறாரு. போய் இவங்க மீன் பிடிச்சுன்னுக்குறாங்க. இரவு ஆக ஆக ஒரு மீன் கூட ஆகப்படல. அப்ப இயேசு கரையில் நின்று, பிள்ளைகளே, அல்லேலூயா கூப்பிடுறாரு. வசனம் படிச்சிருக்கீங்களா? படிங்க. தகப்பன் கூப்பிடுகிறார் பிள்ளைகளை பார்த்து. எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. பேதுருவை பார்த்து பிள்ளைன்னு கூப்பிட்டுருக்க மாட்டார் இயேசு. உயிர்த்தெழுந்த பிறகு தகப்பன், அல்லேலூயா, நித்தியத்திற்கு பிதா, என் கண்ணு கலங்கு. அவன் நித்தியத்துக்கு பிதா நோக்கி கூப்பிடுகிறார். பிள்ளைகளே, உலகத்துல போய் என்னடா தேடுற? என்னத்தை தேடுற? அல்லேலூயா. இருட்டு போக போக ஆழத்துக்கு போயிட்டு இருக்க, இருட்டுக்கு போயிட்டு இருக்க, ஒண்ணுமே கிடைக்காது. வெளிச்சத்திலே ஒண்ணுமே கிடைக்கல, இருட்டுல என்ன கிடைக்கும் உனக்கு? ஏதாவது புசிக்கிறதுக்கு இருக்கான்னு கேக்குற. அல்லேலூயா. எதை போய் சாப்பிடுற? வேசிகளுக்கு படைக்கப்பட்ட காரியங்களை, விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட காரியங்களை நீ போய் புசித்து கொண்டு இருக்கிற. அங்க போயிட்டு நீ சாப்பிட்டிய, திருப்தி ஆனியா? யோசி. நீங்க Facebookல வீடியோ பாக்குறீங்களே, திருப்தி ஆனீங்களா? நீங்க திருப்தி ஆயிட்டீங்கன்னா அடுத்த வீடியோக்கு போக மாட்டீங்க, போயிடுவீங்க வீட்டுக்கு. திருப்பியும் ஸ்க்ரால், அடுத்த வீடியோ, அடுத்த வீடியோ. கடைசியில உங்களிடத்துல ஒரு வெற்றிடம் இருக்கும், ஒரு எம்டினஸ் இருக்கும். பாவத்தை செஞ்சு பாரு, உடனே உங்களுக்குள்ள ஒரு எம்டினஸ் வரும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நான் சொல்றேன், நீ அதை தேடி போனீனா கையில ஒண்ணுமே இருக்காது, ஒரு மீன் அகப்படாது. கர்த்தரோடு கரைக்கு வா, கம் டு த ஷோர். அல்லேலூயா. உனக்காக சுட்ட மீனை கர்த்தர் வச்சிருக்க. கரையில சுட்ட மீன் இருக்கு. ஆவியானவர் உங்களோடு கூட பேசி இடைப்பட்டு கொண்டிருக்காரு. நான் பாக்குறேன். பேதுரு வந்தது போல மறுபடியும் வா, திரும்பி வா. உன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நீ போயிட்ட தெரியுது, வா, திரும்பி வா. கர்த்தர் அழைக்கிறார். பிள்ளைகளை, ருசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? நீ திருப்தியானியா? சாப்பிட்டாதான் திருப்தி ஆகும். சாப்பிடல, திருப்தி ஆகல. உன்னை பாவம் மறுபடியும் மறுபடியும் குழிகளுக்குள்ள தள்ளும். உன்னை அந்த திருப்தியான நிலைக்கு கொண்டு போகாது. உன்னை மறுபடியும் மறுபடியும் சிக்குண்டு போக பண்ணும், சீர்கட்டு போக பண்ணும். பாவம் பண்ண பிறகு பயங்கர சாட்டிஸ்பாக்சன் ஆயிடுமா? கொலை பண்ற எவனும் நிம்மதியா தூங்குறது கிடையாது. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். பேதுருவே, மறுபடியும் வா. ஆபிரகாமே, சர்வ வல்லமை உள்ள தேவனோடு இருக்கிறார். லோத்துவே, நீ உன் மனைவி பின்னாடி பார்த்தது போல பின்னாடி பார்க்காத, போ. எங்க கூட்டணும் அங்க போ. மலை தேசத்துக்கு போனோம்னா போ, அங்க போ. நடுவுல ஜோவாருக்கு ஓடுறேன்னு ஓடாத. அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனமே, நீ பீலையாமின் இடரலில் இடறி விழுந்தாய். நீ விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை புசித்தது நிமித்தம், நீ சினிமா பார்த்தது மட்டும், தப்பான தீட்டுப்படுத்துகிற சொப்பனங்களினால் நீ தீட்டுப்படுகிறாய்.
டெய்லி ஒரு ஹீரோயின் வருது. ஹீரோயின்ஸ் சாரி கேர்ள்ஸுக்கு சொல்றேன். ஹீரோ வரான், திடீர்னு ஏதோ ஒரு ஹீரோ வரான், நைட்டு கனவுல வரான். வேசித்தனம் பண்ணி கொண்டு இருக்கிறாய். உன் கனவுல தப்பான நபர்கள் வரும்போது நீ வேசித்தனம் பண்ணுகிறாய். ஒரு நபரை நீ தப்பாய் பார்க்கும்போது உன் இருதயத்துல விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாய். அதே பாவம் தான். என்னாகும் 25 பாவம் அதேதான், அதே பாவம். நீ பினகாசாய் எழும்ப வேண்டும். நீ பினகாசாய் எழும்பி இந்த காரியங்களை முறி, அந்த பழைய பாவங்களை முறி. உன்னிடத்துல இந்த மன்றாட்டு ஜபம் இல்லாம இதெல்லாம் செய்ய முடியாது. அவன் கர்த்தர் அந்த காரியங்களை உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவார். அல்லேலூயா. மோசேக்கு கடைசியா ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. அது மட்டும் வாசிச்சிடலாம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் டைம் இஸ் கோயிங் பட் ஸ்டில் வாசிங்க. என்ன 33வது வருஷமா 31வது அதிகாரம். என்னாகுமோ 31வது அதிகாரம் 2வது வருஷம். இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழி வாங்குவாயாக. மோசே கடைசி டாஸ்க் ஒண்ணு பண்றாரு. என்ன டாஸ்க் தெரியுமா? இந்த மீதியானியர்கள்னால இடறி விழுந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த இடரல அகற்று. இவாலா ஷேகா தூலாமா. அது யார் தெரியுமா கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறாரு? 6வது வசனம். மோசே அவர்களையும் ஆசார் நகை எலியேசரின் குமாரன் பினகாசையும் யுத்தத்திற்கு அனுப்புகிறேன். அரே ஷேகா தலாமா. புரியுதா? நீ உன் தனிப்பட்ட வாழ்க்கையில பாவத்தை ஜெயிச்சினா நீ தேசத்திற்காக, சபைக்காக யுத்தத்திற்கு கர்த்தர் உன்னை முன்னிறுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஏன் ஊழியமே செய்ய முடியல? உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ தோல்வி அடைகிற, நீ இடறி விழுற. 4 செவத்துக்குள்ள நீ இடறி விழுந்தினா உன்னை கர்த்தர் பிரபுக்கள் முன்னாடி, ராஜாக்கள் முடியாது யுத்தத்திற்கு எப்படி நீ நிக்க வைப்பாரு? உன் தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற சிங்கத்தையும் கரடியும் நீ ஜெயிச்சாதான் எல்லாரும் முன்னாடி கோலியாத்தை ஜெயிக்க முடியும் தாவீதே. அல்லேலூயா. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில யாரும் பார்க்காத இடத்துல நீ பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் சிங்கங்களையும் கரடிகளையும் ஜெயிப்பாய் என்றால் எல்லாரும் முன்னாடியும் ஊழியத்துல கோலியாத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. பினகாஷ் யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல போறான். 2 பேரும் வேஷத்தனம் பண்ணிட்டு இருக்கான். அல்லேலூயா. கஸ்பி என்கிற ஒரு பெயரை கொண்ட ஒரு ஸ்திரீயோடு வேஷித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறான் இஸ்ரவேல். அவனும் செத்தான், இவனும் சார். இப்படி வைராக்கியம் பாராட்டு நிமித்தம் வாத நின்னுச்சு. 31வது வருஷத்துல அவனை எடுத்து நடுவுல கத்தரவனை நம்பினார் பாரு. அவன் யாரு? ஆசாரியன். அல்லேலூயா. அவனை அனுப்புகையில் அவன் கையிலே பரிசுத்த தட்டு முட்டுகளையும் துணிக்கும் பூரிகைகளையும் கொடுத்து அனுப்பினான். அல்லேலூயா. அவன் உன்னுடைய சத்தம் துதி சத்தமா மாறணுமா? உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெயம் இருக்கும். அல்லேலூயா. கஸ்பிய கொல்லணும் வாழ்க்கையில. தப்பான கீழ்ப்படியாமைய, தப்பான சினிமா பாக்குற காரியங்களை இன்னைக்கே நான் சொல்றேன். ஒருவேளை நீங்க Facebookல, இன்ஸ்டாகிராம்ல இருந்தா ப்ளீஸ் அன்இன்ஸ்டால். தப்பான உலகபூர்வமான ஆப், டேட்டிங் ஆப்ஸ் எல்லாம் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணி தயவு செய்து டெலிட் பண்ணிருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஏசு வந்துட போறாரு. என்ன பண்ணுவ? வெறும் கையா நிற்பாயோ? அல்லேலூயா. எலும்பு பினகாசே, எலும்பு பரிசுத்த தட்டு முட்டுகளை எடு. அல்லேலூயா. துணிக்கும் பூரிகைகளை எடு. ஈத்தே லேஷே கடாகா தாலாபா. 8வது வருஷம் வாசிச்சு முடிக்கலாம். அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரெக்கோம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பீலையாமையும் பட்டயத்தினாலே. என்னப்பா தீர்க்கதரிசி அவுட் ஆயிட்டாரு. உனக்கு முன்னாடி இடர்ல போட்டாங்க. உங்களுக்கு விரோதமா எவ்வளவு பெரிய ஆள் நின்னாலும் பரவாயில்ல. ஒருத்தன் நீங்க இடறி விழும்படிக்கு ஒரு இடரலின் கல்ல போட்டானா கர்த்தர் அவனை சும்மா விட விட்டார். பழி தீர்த்துவார். பழி தீர்த்தே அவர். அல்லேலூயா. Through experience I say this. அல்லேலூயா. உனக்கு விரோதமா ஒரு சிறியர் இடறி விழும்படிக்கு இடரலின் கல்ல போட்டானா இயேசு சொல்றாரு. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இயேசு சொல்றாரு.
இடரல் நல்லதுதான், நல்லது இல்ல, அவசியம்தான். ஆனா இந்த இடரலை போட்டவனுக்கு ஐயோ. யூதாச பத்தி சொல்றாரு, சிடியரை இடரா பண்ணுகிறவன் எந்திர கல்ல தலையில கட்டி கழுத்துல கட்டி தள்ளி விட்டதுக்கு சமானம்ன்றாரு. அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பாராம். இவனுக்கு நியாய தீர்ப்பு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது சிட்சிப்பு, பீலையாமுக்கு வந்தது நியாய தீர்ப்பு. டிஃபரன்ஸ் இருக்கு. பிள்ளையாகிய உனக்கு சிட்சிப்பை கொடுப்பார், அல்லேலூயா. ஆனா உன் சத்துருக்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பார். ஈஷா டாராபாலா ஷேகாடா கதலாபா. ஆமே. உனக்கு விரோதமாய் இடரலை போட்ட இடரலை போட்ட பீலையாமை வெட்டும்படிக்கு பினகாஷை எழும்பு எழும்பு. எப்போ அந்த பாவத்தை டீல் பண்ணணும் பினகாஷ், அவன் கைத்த பட்டயத்தை கொடுத்து போடா, இடரலை போட்டவனை வெட்டி. ஈஷே காட்டாராபாலா. அல்லேலூயா. ஆமென். அவன் தேசத்துக்கு விரோதமா இடரலை போட்டவனை போய் வெட்டுன்றாரு. அல்லேலூயா. பினகாஷா மாறணும். மாநில சபைக்கு விரோதமா, தேசத்துக்கு விரோதமா, உன்னோட ஐக்கியத்துக்கு விரோதமா, ஜபக்குழுக்கு விரோதமா, ஏன் நம்ம ஜூம் மீட்டிங்ல இருக்க பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற பீலையாமுகளை வெட்ட வேண்டும் பட்டயத்தினால். அல்லேலூயா. ஆமென். நீ வெட்டும் போது அல்லேலூயா கர்த்தருடைய மகிமையில நிக்க வைப்பார். ஆமென். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி அதே ஜெப சிந்தையோடு கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள அப்படியே பிரவேசிங்க. கர்த்தர் இதோ யுத்த ஆயுதங்களை இறக்கி கொண்டிருக்கிறார். பேசிக் கொண்டிருக்கும் போது யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். ரீ பாலா தோரா ஷட்டரா பாலா ஷேக் ஹடுதானாமாலா கடகதடகதலபா. யுத்தங்கள் நடைபெறட்டும் என் தேவனே. இதோ கர்த்தர் எச்சரிப்பின் சத்தத்தை எழுப்பினார். இதோ நீ பேசிக் கொண்டிருக்கிறது யார் என்று பார். நீ ஆகாரோடு பேசிக் கொண்டிருக்கிறாய். நீ அந்நிய ஜாதி காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறாய். மனம் திரும்பு, மனம் திரும்பு. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கும். இதோ நீ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் இதோ எச்சரித்து சொல்லுகிற காரியம், நீ இஸ்மவேலை பிறப்பிக்கிறதை நிறுத்திவிடு. ரீபாலாகாதாலாபா. மண்ணுக்குரிய காரியங்களை நீ பார்க்காதே, மண்ணுக்குரிய காரியங்களை குறித்து சிந்திக்காதே. நீ ஜீவ மார்க்கத்தை சிந்திக்காதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விஹாரப்படும். ரபாலா ஷேகபாலாபா ரிமாலா தூராமா ஷடகதடகதடகதலபா லீபாரா தூராமா ஷேகே பாலாபா ரிமோலா தூரமே ஷேகடகதடகதடகதலபா. கட்டுகளை உடைகிற ஜப அக்கினி இறங்கி வருவதாக. சகல மார்பஷின் வல்லமைகள், கலவரத்தை கொண்டு வருகிற பொல்லாத மார்பஷின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால எரியிடும், எரியிடுமா தேரே வெளிவே ரீமானா தூராமானாக பாலா ஷேகாடாகா தலாபா. எல்லா தூமாஷின் கட்டுகள் உடைக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வெட்டு, எழும்பி வெட்டு பினகாஷே. நீ எழும்பி வெட்டுகிறதற்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறாய். இந்த கர்த்தர் தாயின் கருவில் இருக்கும் போதே உன்னை அறிந்திருக்கிறார், முன்னறிந்திருக்கிறார். ரூபாலா ஷகாடாகாலாபா லிமாராகாதாலாபா. எழும்பி வெட்டு, பீலையாமை வெட்டு. ரேபே ஷேகே பேலே தூராமா ஷடாகாலாபா ரீமானா தூராமா ஷிகாடாகதடகதடகதடகதடகதடகதடகதடபா. கர்த்தருடைய ஜப அக்கினி இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. சகல இடையூறுகள், இடரல்கள் ரீமா தோரா போட்டகதடபலகதடபலகதடபலகதடபா வெட்டி வெட்டி ரக்கே ரபாலா ஷேகாடாகதலபா. தாவீது சொல்லுகிறது போல, இதோ உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்தேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டினேன், மதிலை தாண்டி சேனைக்குள் பாய்ந்து வெட்டி ரோபாலா ஷே ருமாலா தோரமோ ஷேகாடாகதடபா. ஜெபி ஜெபி ஜெபி. வாய்களை விரிவாய் திறந்து இதோ அந்நிய பாஷை அனுபவங்களோடு இதோ சத்தத்தை உயர்த்தி ரேகாதாலாபா காலாபா லீபோடாகாதாடாபா டூடேமானாகாதாடபலபடகதடகதலபா. ஜெபி. கட்டுகளை உடைக்கிற ஜப அக்கினி இறங்க வேண்டுமாய் கேள். கர்த்தாவை எழுப்பும். கர்த்தாவை பினகாசை போல பற்றி எரிய பண்ணும். எழும்புகிற வலு சேர்ப்பத்தின் வல்லமைகள் எரியிடுத வேளையில இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்து பார். அது ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் கர்த்தர் உன் கண்கள்ல ஏதோ பிரத்யட்சமாய் காண்பிக்கிறார். அவர்கள் இடறி விழுந்தது, அவர்கள் மண்ணை பார்த்தது நிமித்தம், விக்கிரங்களுக்கு புசிக்கப்பட்டதை அவர்கள் சாப்பிட்டது நிமித்தம். சினிமாவின் காரியங்கள் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். அது பில்லி சூனியத்தினால் உண்டான காரியங்கள். இந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில் வர வேண்டாம். ரே பா டா தா டா பா. கஸ்பிய அகற்று. தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணு. லேமா ஷேகாலாபா ரீமானா தூரமா ஷாகாபாலாபா லீகாடாகாடாபாலாகடகதலபா. உலகத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்ளாதே, உலகத்தோடு இணையாதே. சிலுவையின் முன்னால், உலகமின் பின்னால் என்று சொல். திரும்பி பார்க்காதே. லோத்துவின் மணியவையை போல் நீ மாறுவாய். ரீமா ஷேகாராதாலாபா
லிபுடாதாடாபா லிபாடாகாதாடாகாலாபா. எரியிடும் ஜப அக்னி, எரியிடும் ஜப அக்னி. ரிமிஷ் கடகதடபா லிக்குடகதடகதடகதடகதடகதடகதடகதடபா. எல்லா கீழ்ப்படியாமையின் கிரியைகள் எரிவதாக. ஜோதிகளின் பிதா இறங்கி வருகிறார். ருமுலா தூனமா ஷடபாலபா லிமோனா கதடகதலபா ரிக்கேபடகதடகலபா. ஏசு கிறிஸ்து கரையில நின்னு, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இருக்கா? லோத்தாராகாலபா. கதவை தட்டி நான் அவனிடத்துல பிரவேசிப்பேன், அவனோடு கூட உட்கார்ந்து போஜனம் பண்ணுவேன். லீகாதோடாபா. கொளுத்த கன்று உனக்கு தகப்பன் வீட்டில் ஆயத்தமா இருக்கிறது. பன்றியின் தவிடு பின்னாடி போகாதே. அக்கினி இறங்கி வந்த கிருபைகளுக்காய் நன்றி. சகல தடைகள் உடையிடும் தேவனே. துதி கன மகிமையெல்லாம் தருகிறேன். Jesus name I pray. Amen. அநேக பேருடைய இருதயத்துக்குள்ள ட்ரில்லர் மாதிரி வார்த்தை உள்ள போயிருக்கு. ட்ரில்லர் பாக்குற வார்த்தைய விதைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். அதை பிசாசு எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா அதை காத்து நடைகள் எப்பொழுது செவ்வையா நடக்கும்படி எச்சரிக்கையா. God bless you. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.